நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலை முன்னிட்டு எரிச்சல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே முன்னாள் அமைச்சர் தலைமை அமைப்பு செயலாளர் மாவட்ட கழக செயலாளர் ஆயுத உறுப்பினர் அறிவித்தவர் சி வி சண்முகம் அவர்களே, தலைமை அமைப்பு செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் மரியாதைக்கு அண்ணன் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் MLA சோழர் குமரகுரு அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற சகோதரர் ஏன் அப்போவேல் அவர்களே, திரு ஆவின் செல்வம் அவர்களே, திரு ஆர் பசுபதி அவர்களே, திரு ஜி.K. ராமதாஸ் அவர்களே, திரு ஜி.ஜி. சுரேஷ் பாபு அவர்களே, திரு பேட்டாஜி முருகன் அவர்களே, திரு கே. ராமதாஸ் அவர்களே, திரு எல்.கே. கண்ணன் அவர்களே, திரு சி. ராஜா அவர்களே, திரு ஆர்.டி. முருகவேல் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள், மாநில செயலர் திரு வினோத் பி. செல்வம் அவர்களே, மாநில செயலர் திரு மீனாட்சி நித்யா சுந்தரம் அவர்களே, மாவட்ட திரு தர்மராஜ் அவர்களே, முன்னாள் MLA திரு V.A.T. கலிவர்தன் அவர்களே, திரு எஸ். முரளி என்கிற ரகுராமன் அவர்களே, ஐஜேக் கட்சியினுடைய மாவட்டத்தில் திரு வேல்ராஜ் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு வி. தசரதன் அவர்களே, மற்றும் இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட, ஒன்றிய, நகர பேரூர் கட்சியின நிர்வாகிகளே மற்றும் கழகத்திலே பல்வேறு பொறுப்பை வைக்கின்ற நிர்வாகிகளே, நம் கூட்டணியில் அங்க வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, IJK கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, கழக உடன்பிறப்புகளே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து இன்றையதினம் திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சி 5 மாத கால ஆட்சியில மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம். இந்த ஆட்சியில நன்மையிலே கிடையாது, துன்பம் தான் இந்த ஆட்சியில பார்க்க முடிஞ்சது. இந்த பகுதியில கடந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா பெஞ்சல் புயல் வந்தது. அந்த பெஞ்சல் புயல்ல திட்டமிட்டு செயல்படாத காரணத்தினால இந்த விழுப்புரம் நகரம் தண்ணியில மீதந்தது. மக்களுக்கு தேவையான அடிப்படை குடிநீர், உணவு கூட கொடுக்க முடியாத ஒரு அவலங்களை இந்த ஆட்சியில பார்க்க முடிஞ்சது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தானே புயல், வர்தா புயல், கஜா புயல், புயல், புரவி புயல், புயல் புயல் என்று பல புயல் பார்த்து புயல் வேகத்திலே புயல் நுழைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு புயல் திட்டமிட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை செய்யாம சாத்தூர் அணையில் வந்து சுமார் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட தண்ணீரை திறந்து விட்டாங்க. இதனால பொதுமக்கள் அவதிக்குள்ளானாங்க.
இன்றைக்கு கரையோரம் இருக்கின்ற இந்த ஆற்று தென்மனை ஆற்றின் கரையோரம் இருக்கிற மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டுட்டாங்க. எதுக்காக சொல்றோம்னா இந்த அரசாங்கம் ஒரு மோசமான அரசாங்கம். மக்களுக்கு திட்டங்களை கொடுக்க முடியல, மக்களை பாதுகாக்க முடியல. இன்றைக்கு கனமழை பெய்து என்று வானிலை ஆராய்ச்சி ஏற்கனவே தெரிஞ்சுட்டாங்க. ஆனா அப்படி வானிலை இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துடைய வானிலையத்திலிருந்து தகவல் கிடைச்சு கூட இந்த அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால மக்கள் பாதிச்சாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவியும் கிடைக்கல. ஏன்னு சொன்னா ஒரு அரசாங்கம் எப்படி இருப்பது என்பதற்கு உதாரணமாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட இன்றைக்கு அதிமுக ஆட்சியில 2 முறை விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி பண்ணோம். தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியில விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் தமிழ்நாட்டில் அதிமுக. விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகள் பம்பு செட்டை இயக்கலாம். அதையும் அதிமுக ஆட்சியில் தான் கொடுத்தோம். இப்படி ஏராளமான திட்டம். பயிர் காப்பீட்டு திட்டத்துல விவசாயிகள் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நிவாரணம் கொடுத்தோம். அதோட இந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் ஏழை மக்கள், விவசாயத்தை நம்பி பிழைக்கக்கூடிய மக்கள் இந்த விழுப்புரம் மாவட்ட மக்கள். விவசாயம் அதுதான் பிரதான தொழில். விவசாயியில் விவசாய தொழிலாளிகள் 2 பேரும் வளர வேண்டும், கல்வி சிறப்பாக கிடைக்க வேண்டும். அந்த விவசாய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி, விவசாய தொழிலாளி குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி, ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி அவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று கருதி அறிவித்தார் சி வி சண்முகம் அவர்கள் கோரிக்கை வச்சாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் இன்றைய தினம் அம்மா பல்கலைக்கழகம் கேட்டாங்க. அம்மா பேர்ல கொடுக்கலாம். அது பொறுக்க முடியாத அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த மாணவருடைய நலனை பற்றி கவலைப்படாம இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த பல்கலைக்கழகத்தை ரத்து செய்த அரசாங்கம் இந்த அரசாங்கம். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மக்களுடைய நலன் கருதி, மாணவருடைய நலன் கருதி கொண்டு வந்த அம்மா பேருக்கின்ற பல்கலைக்கழகத்தை ரத்து செஞ்சாங்க. ஆனா ஆண்டவன் அவர்களுக்கு அந்த மந்திரி பதவியை பறிச்சுட்டாங்க. அதே போல கடல் நீர் உப்பு நீரை நன்னீராக்கி குடிநீர் திட்டம் நானே அறிவித்த சி வி சண்முகனுடைய அழைப்பை ஏற்று இந்த நகரத்தில் வந்து அந்த திட்டத்தை அடிக்கல் ஆக்கினேன். கிட்டத்தட்ட 1503 கோடியில பிரம்மாண்டமான கடல் நீரை குடிநீராக்க திட்டம். இந்த பகுதி மக்களுக்கு நிலையான குடிநீர் கிடைக்க என்பதற்காக திட்டத்தை கொண்டு வந்தோம். அதையும் ரத்து செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மன்னிக்கலாமா? மன்னிக்கலாமா? மக்களுக்கு துரோகம் விளைந்த அரசுக்கு 2026 தகுந்த பாட புகட்டீர்களா? அதே போல நந்தன் கால்வாய் திட்டம் நீண்ட காலமா கிடப்பில போட்டிருந்தாங்க. அறிவிச்சாளர் சண்முகம் கோரிக்கை வச்சாங்க. இது விவசாயிகள் இருந்த ஏரியா, பாசன வசதி பெறணும். நந்தன் கால்வாய் திட்டத்தை அதிமுக ஆட்சியில் தான் நடைமுறைப்படுத்த முடியும். சாத்தியமாகும்னா அது அதிமுக ஆட்சியில் தான். அதற்கு கோரிக்கை வச்சாங்க. 26 கோடி ரூபாய் நான் கொடுத்தாங்க. அதோட நந்தன் கால்வாய் திட்டத்துல திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சுமார் 5000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுவதற்காக அந்த திட்டத்தை நிலெடுப்பு மற்றும் திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கு 309 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்பட்டாங்க. அந்த திட்டத்தையும் கிடப்பில் போட்ட அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். விவசாயிகளுக்கு துரோகம் விளைக்கின்ற இந்த ஆட்சி வேண்டுமா? அதே போல நேற்று 2 நாளைக்கு முந்தி ஒரு கருத்து சொன்னேன். என்ன, ஒரே நேரத்தில் 9 கல்லூரி வச்சாங்க. ஆகா பரவாயில்ல, மாணவ பயணம் அறநிலைத்துறையில் இருந்து நிதி எடுத்து
அந்த கல்லூரி ஆரம்பிக்கப்படும் சொன்னாங்க. நான் சொன்னேன், கல்லூரி ஆரம்பிப்பது அவசியம், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா அறநிலையத்துறையில் இருந்து நிதி எடுத்து தேவையான வசதி முழுவதும் கிடைக்காது. அறநிலையத்துறையிலிருந்து தான் அதுக்கு தேவையான நிதி ஒதுக்க முடியும். மாணவருடைய நலன் கருதி அதை அரசு கலை மற்றும் அறிவுத்துறையில கொண்டு வாங்க சொன்னா அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு இந்த 2 நாளே விவாதம் நடக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற போது 67 கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுத்தோம். 67 இந்த பகுதியிலையும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுத்தோம். விழுப்புரத்துல எங்களுக்காக கலை மற்றும் அறிவு கல்வி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, 41 உறுப்பு கல்லூரி, பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரி, அந்த கல்லூரியிலும் ஃபீஸ் அதிகம், கல்வி கட்டணம் அதிகம். அரசு கலை மற்றும் அறிவு கல்லூரியில 1000 ரூபாய் ஆண்டுக்கு, அதே பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரியில 90,000 ரூபாய். அங்க இருக்கிற மாணவர்கள் சொன்னாங்க, அரசு கல்வி ஆக்கிக்க, இந்த கல்வி கட்டணம் குறைஞ்சிருச்சாங்க. உடனே நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 41 பல்கலைக்கழகத்தில் உருப்படி கல்லூரியாக இருந்ததை அரசு கலைக்கல்லூரியாக மாற்றி கொடுத்தார். அது மட்டுமல்ல, பாலக்காடு அங்கே கூட்டூர் சர்க்கரை ஆலையில் இருக்கிற பாலிடெக்னிக் கல்லூரி, அங்க அந்த கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் 19,500 ரூபாய் கல்வி கட்டணம் கட்டினாங்க. அந்த மாணவர்கள் கோரிக்கை வச்சாங்க, இது அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆக்குன. உடனே அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆக்கி வருடத்துக்கு 2,000 ரூபாய் கல்வி கட்டணம் செலுத்தா போதும். ஏழை மாணவர்கள் படிக்க வேணும். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் கூட்டூர் சர்க்கரை ஆலையில பாலிடெக்னிக் கல்லூரி, ஒரு மாணவனுக்கு 19,500 ரூபாய் கல்வி கட்டணம். அந்த மாணவர் கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு, நான் முதலமைச்சர் இருக்கும் போது அரசு பாலிடெக்னிக் கல்லூரியா மாற்றம் செய்தோம். அப்பா ஏழை மாணவர்கள் வெறும் 2,000 ரூபாய் கல்வி கட்டணத்துல கல்வி போயிட்டாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்க வரலாறு தெரியாத நீங்க கேட்க வேண்டாங்க. அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சியில 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சியில 7 சட்ட கல்லூரி கொடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சியில பொறியியல் கல்லூரி 4, வேளாண்மை கல்லூரி கிட்டத்தட்ட 5, கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி ஆலயம் 5 கொடுத்திருக்கிறோம். மருத்துவக் கல்லூரி ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு சாதனை முடிச்சு. ஒரு மருத்துவக் கல்லூரி ஆட்சியில் கொண்டு வர முடிஞ்சுதா? முடியலையே. திறமையில்லாத முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடியல. ஆனா 10 ஆண்டுல அதிமுக ஆட்சியில 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமில்ல, 2017-18 அரசு பள்ளியில படித்த மாணவ செல்வங்கள் நீட் தேர்வுல வெறும் 9 பேர் தான் பாஸ் பண்ணாங்க. 3,80,000 பேர் அரசு பள்ளியில படிக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வுல பாஸ் பண்ணி மருத்துவ கல்வி படித்தாங்க. இதையெல்லாம் நான் உணர்ந்து, நானும் கிராமத்திலிருந்து வந்தவன், அரசு பள்ளியிலே படித்த மாணவன் என்ற முறையில் சிந்தித்து பார்த்தேன். பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, நானே முடிவு செஞ்சேன். அதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி மூலமாக ஆய்வு செய்யப்பட்டு அறிக்கை பெற்று 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றி அவர்களுக்கு மருத்துவ கல்வி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, ஏழையிலும் மருத்துவராக கனவை நனவாக்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவர்கள் 1 ரூபாய் செலவில்லாம அனைத்து கல்வி கட்டணத்தையும் அரசாங்கமே ஏற்க முடிய உத்தரவு போடும். உங்களுடைய ஆட்சியில் இப்படி ஏதாவது செஞ்சிருக்கிறியா? கல்லூரி இருக்கீங்களா? அது மட்டுமல்ல, மத்திய அரசு 2030 உயர்கல்வி அடைய வேண்டிய இலக்கை 2019-20 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 154 பேர் இன்றைக்கு தேர்ச்சி பெற்று இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் அதிமுக அரசாங்கத்தில்.
திமுக அரசாங்கம் வீட்டுக்கு போகும்போது 2010 132 பேர் தான் படிச்சிருந்தாங்க. எங்க கல்வியில வளர்ச்சி கொடுத்தீங்க? எங்க ஆட்சியில உயர்கல்வி படிப்படி எண்ணிக்கை விழுந்தது? எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வந்த கல்லூரிகள் அதன் மூலமா உயர்கல்வி பெற்றது. இந்த மாவட்டத்தில் பிஜி கோர்ஸ் முதல்நிலை பட்ட படிப்பு இங்க இருந்தது. அதுக்கு 5 கோடி ரூபாய் கட்டணம் கட்டி கொடுத்தோம். இதுவரைக்கும் இந்த ஆண்டு அட்மிஷனே காலக்கெடு 14ஆம் தேதிக்குள்ள இந்த பிஜி கோர்ஸ் முதல்நிலை பட்ட படிப்புக்கு நீங்க சேர்க்கை, அதாவது மாணவர் சேர்க்கையை தொடங்கப்பட்டால் பரவாயில்ல, இல்லை என்றால் அறிவித்தர் சி வி சர்மா அவர் தலைமையிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்கிறது. என்னையா கஷ்டமா இருக்குது? இந்த மாவட்டம் என்ன பாவம் செஞ்சது? ஏழை மாணவர்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிக்க கூடாதா? ஏழை மாணவர்கள் இங்க பல்கலைக்கழகம் இருந்தா உயர்நிலைக்கு வரக்கூடாதா? இப்படிப்பட்ட மோசமான அரசாங்கம் தேவையா? மாணவர்களுக்கு துரோகம் செய்த அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும். வீழ்த்துவீங்களா? என்னை பத்தி பேசல. அறநிலைத்துறையிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி கொதிக்கிறார். அறநிலையத்திலிருந்து நீங்க எடுத்து கொடுக்கணும் வேண்டாம்னு சொல்ல. ஆனா அதனால மாணவர் பாதிக்கப்படுவாங்க. மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி அறநிலையத்திலிருந்து கிடைக்கும். ஏன்னா கல்லூரி வளர வளர கட்டணம் தேவை. அதுக்கு பல பிரிவுகள் புதுசா உருவாக்க வேண்டும். அரசாங்க கல்லூரியா இருந்தா அனைத்து கிடைக்கும். ஆனா அறநிலையத்துறையில் இருந்தா நிதியில் பெறுவது சிரமம். மாணவர்கள் பாதிக்கப்பட்டுவாங்க. மாணவர்கள் பாதிக்க கூடாது என்பதற்குத்தான் இதை நாங்கள் சுட்டி காட்டினேன். ஏன்னா ஏற்கனவே இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்த உறுப்பு கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் பாதிக்கப்பட்டான்னு சொல்லிதான் அரசு கலைக்கல்லூரி ஆக்கணும். அதே மாதிரி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இருக்கிற பாலிடெக்னிக் எல்லாம் பாதிக்கப்படுறான்னு சொல்லிதான் அது அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆக்கணும். அப்படிப்பட்ட நிலைமை அறநிலைத்துறையில் துவக்கப்படுகின்ற கல்லூரிக்கு வரக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தோடு, உயர்ந்த நோக்கத்தோடு, மாணவருடைய எதிர்காலம் கருதி அரசு கலைக்கல்லூரி துவங்கள் என்றுதான் சொன்னதே ஒழிய வேண்டாம் என்று சொல்லவில்லை. வேண்டும் என்ற திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்கின்ற ஸ்டாலின் அவர்களே, ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா? திவாலாகி போச்சா? அரசாங்கத்திலிருந்து பணம் கொடுக்க பணம் இல்லையா? ஏன் அப்பாவுக்கு கடல்ல போய் பேராதிக்கிறதுக்கு 82 கோடி இருக்குது. மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் கார் பத்தி நடத்துறதுக்கு 42 கோடி இருக்குது. அரசாங்கத்தை பணத்துல இருந்து ஊதாரித்தனமா செலவு பண்றதுக்கு பணம் இருக்குது. மாணவர்கள் கல்வி கற்பதற்கு அரசின் சார்பா கலைக்கல்லூரி கட்டும் சொன்னா நீங்க தவறான சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டுமென்ற திட்டமிட்டு தவறான அவதூறான செய்தி பரப்பிட்டு இது கடும் கண்டனத்துக்குரியது. மாணவருடைய எதிர்காலம் கருதி அவர்கள் மேலும் மேலும் உயர்நிலைக்கு வர வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருந்த ஒழிய உங்களை போல ஏமாற்றுகின்ற கட்சி அதிமுக கட்சி இல்லை. மாணவர்கள் மீது அக்கறை கொண்ட கட்சி அதிமுக கட்சி. அதே போல தமிழ்நாட்டில் 180 அரசு கலை மற்றும் அறிவியல் இருக்கு. அதுல 96 கல்லூரிக்கு பிரின்சிபாலே இல்ல. அப்புறம் எங்க போய் கல்வி வளரும்? பேராசிரியர்களும் இல்ல, ஆசிரியரும் இல்ல, முதல்வரும் இல்ல. அப்ப அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவருடைய நிலை என்ன? இப்படி ஒரு மோசமான ஆட்சி. மக்களை மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மாணவருடைய எதிர்காலத்துக்கும் பாதிப்பு. இப்படிப்பட்ட ஆட்சி அகற்ற வேண்டும். அகற்றீங்களா? அதே போல ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு மின் கட்டண உயர்வு. இது மாநகராட்சி, இது நகராட்சி. என்ன மாநகராட்சி ஆகல, ஆக்கிடலாம் அதிமுக ஆட்சியில். இந்த மாநகராட்சியில மின் கட்டணம் 52% உயர்த்திட்டாங்க. வார்டுக்கு 5% உயர்த்தப்படும் அறிவிப்பு கொடுத்து உயர்த்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே 1000 ரூபாய் நீங்க மின் கட்டணம் கட்டிட்டு இருந்தீங்களா? இப்போ 2500 ரூபாய் மின் கட்டணம் கட்டணும். கடவரி 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தீங்களா? 100% உயர்த்தப்பட்டு
வீட்டு வரி சார், வீட்டு வரி 1000 ரூபாய் கட்டிட்டு இப்ப 2000 வீட்டு வரி கட்டணும். 100% ஆயிடுச்சு. கடவரி 105% உயர்த்திட்டாங்க. 1000 ரூபாய் கடவரி கட்டிட்டு இப்ப 2500 ரூபாய் கட்டணும். குடிநீர் வரி உயர்வு. போதாததுக்கு குப்பை வரியும் போட்ட ஒரே அரசாங்கம் இந்த விடியாதிமுக அரசாங்கம். குப்பைக்கார விட்டு வைக்கிற வரி. இப்படி வரி போட்டு மக்களை மாற்றி வரைக்கின்ற அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் சொல்லிட்டு இந்த ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் மக்களை பற்றி சிந்திக்குவதே கிடையாது. அதோட விலைவாசி உயர்வு இன்னைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு நாம அதிமுக ஆட்சி இருக்கிறதையும் வாரத்துக்கு 6 நாள் வேலை கிடைச்சிருக்கு. வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் தான் வேலை கிடைக்குது. வருமானம் குறைஞ்சு போச்சு, விலைவாசி உயர்ந்து போச்சு. அதனால் மக்கள் இன்றைக்கு கிலோ 40 ரூபாய், இன்றைய தினம் பச்சரிசி ஒரு கிலோ 77 ரூபாய், 37 ரூபாய் அதிகம். அதே போல பொன்னி புழுங்கரிசி ஒரு கிலோ அதிமுக ஆட்சியில 42 ரூபாய், இப்போ ஒரு கிலோ 72 ரூபாய், ஒரு கிலோ 30 ரூபாய் இந்த ஆட்சியில விலை உயர்ந்திருக்குது. இட்லி புழுங்கரிசி ஒரு கிலோ 28 ரூபாய்க்கு விட்டது, இப்போ 48 ரூபாய், 20 ரூபாய் அதிகம். அதே போல கடலை ஒரு கிலோ 130 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சியில் விற்றது 21ல, இப்ப 190 ரூபாய் கடலை லிட்டர், 60 ரூபாய் ஒரு லிட்டருக்கு அதிகம். நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் 250 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது, இப்போ திமுக ஆட்சியில 400 ரூபாய்க்கு ஒரு லிட்டர் விற்குது. விலை உயர்வு 150 ரூபாய். தோரம்பருப்பு ஒரு கிலோ 24 ரூபாய், இப்ப திமுக ஆட்சியில 130 ரூபாய் ஒரு கிலோ, 56 ரூபாய் அதிகமா விற்குது. உளுத்தம்பருப்பு ஒரு கிலோ 79 ரூபாய், இப்ப 120 ரூபாய் ஒரு கிலோ, இன்றைக்கு 41 ரூபாய் அதிகம். இப்படி விலை அனைத்து உணவு பொருட்கள் விலை உயர்ந்திருக்குது. மக்களுக்கு வேலை கிடையாது, வருமானம் கிடையாது. இந்த விலைவாசி உயர்வுகளும் பொருட்படுத்தல. வீட்டு மக்களை பற்றி கவலை, ஓட்டு போட்டு நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். விலை உயர்வினால் மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது நகரத்தில் இருக்கிற மக்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அதே போல நீங்க வீடு கட்டுறது, நீங்க வீட்டுல ஒரு யூனிட் எம்சாண்ட் 2021 3000 ரூபாய், இப்போ ஒரு யூனிட் எம்சாண்ட் 5500 ரூபாய், 2000 ரூபாய் அதிகம். 7000 ரூபாய் அதிகமா இருக்கு, கம்மியா சொல்லிடுறேன். ஒரு யூனிட் ஜல்லி 2000 ரூபாய், அதிமுக ஆட்சியில் இப்ப 4500 ரூபாய், ஒரு யூனிட் 2000 ரூபாய் அதிகமா இருக்குது. ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில் 40000 ரூபாய், இப்போ 70000 ரூபாய். அப்ப பாருங்க 30000 ரூபாய் அதிகம். ஒரு செங்கல் 6 ரூபாய்க்கு வித்த செங்கல் இப்ப 10 ரூபாய்க்கு ஒரு செங்கல் இருக்குது. சிமெண்ட் அதிமுக ஆட்சியில இன்னைக்கு அம்மா சிமெண்ட் 190 ரூபாய் கொடுத்தோம், வெளியில 240 ரூபாய்க்கு விற்குது. இப்ப வெளியில 350 ரூபாய்க்கு ஒரு மூணு சிமெண்ட் விற்குது. இனிமேல் மக்கள் வீடு கட்ட வரும்னா கனவு வீடு கட்டலாம், நெஜத்துல வீடே கட்ட முடியாது. வீடு கட்ட ஆசையெல்லாம் போயிடுது. இந்த ஆட்சி பேருக்கு வீடே கட்ட முடியாது. அந்த அளவுக்கு விலைவாசி உயர்வு. இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு உதாரணத்துக்கு திருநெல்வேலியில நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு ஓய்வு பெற்ற காவலர் ஜாகிர் ஹுசேன் என்பவர், அவர் ரமலான் தொழுகை முடிச்சுட்டு இன்னைக்கு வீதியில் நடந்துட்டு போது சிலர் வெட்டி கொல்லப்பட்டார். அவர் கொலை செய்யப்படும் என்று கருதி காவல் ஆணையர், திருநெல்வேலி காவல் ஆணையத்தை புகார் கொடுக்கிறார். அங்க இருக்கிற டிசி கிட்ட, ஏசி கிட்ட, காவல் ஆய்வாளர் எல்லாத்துக்கும் புகார் கொடுக்குறாங்க, விசாரிக்கவே இல்லை. அதற்கு மாறாக அவரை அந்த எதிரி அழைத்து கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க. அது அவர் உடன்பாடு ஏற்படவில்லை. அதனால அவர் காலையில் நடந்துகிட்டு போயிட்டு போது அந்த எதிரிகளால் கொல்லப்படுறாங்க. அவர் கொலை நடப்பதற்கு முன்பாக, ஒரு நாளைக்கு முன்பாக எல்லா வலைதளங்களிலும் அவர் வீடியோ பரப்பிச்சு, ஏன்னா 20 பேர் திட்டமிட்டு கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க, எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு வலைதளத்துல அவர் பேட்டி கொடுக்கிறார். ஆனா இந்த முதலமைச்சர் என்ன சொல்றார், என்னுடைய அறையுடைய கதவு திறந்தே இருக்கும், மக்களுடைய பிரச்சனை அந்த அறைக்கு அந்த பிரச்சனையை சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். ஆனா பல லட்சம் மக்கள்
அந்த வலைதளத்துல பாக்குறாங்க. என் உயிருக்கு ஆபத்து, இன்னாரால் கொலை செய்யப்பட்டு விடு. திரு ஸ்டாலின் முதலமைச்சர்களை காப்பாற்றுங்க, இந்த அரசாங்கம் காப்பாற்றுன்னு கோரிக்கை வச்சார். கோரிக்கை வைக்கிற காலத்துல, கோரிக்கையை நிறைவேற்றாத காலத்துல, கண்டுகொள்ளாத காலத்தினால அவர் கொல்லப்படுகிறார். இப்படி சட்டம் ஒழுங்கு மோசமாக இருப்பதற்கு தான் காரணம். நீ எங்க சிறுபான்மை மக்களை பாதுகாத்த? சிறுபான்மை மக்களை பாதுகாக்கின்ற அரசாங்கம் தான். அவர் வலைதளங்களிலே அந்த கருத்தை வெளியிட்டுடன் சம்பந்தப்பட்ட உளவுத்துறையின் மூலமாக ஆய்வு செஞ்சு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா அவர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கொலை காப்பாற்றிருக்கலாம், அந்த விளைவிக்க முடியாத உயிரை காப்பாற்றிருக்கலாம். அதுக்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் அவர்கள் தான் ஏற்றுக்கணும். அதே போல இஸ்லாமிய பொதுமக்களுக்கு அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாடும். பாத்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் வைத்த கோரிக்கை ஏற்று புனித ரமலான் மாதத்துல பள்ளிவாசலுக்கு நோன்பு கட்சி தயாரிக்க அரசாங்கத்தின் சார்பாக சுமார் 5400 டன் அரிசி விலையில்லாம கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, சந்தனக்கூடு வருஷம் விலையில்லா சந்தனக்கட்டை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல 2012ஆம் வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கிட்டு அதை நிறுத்திட்டாங்க. என்னுடைய கவனத்தை கொண்டாந்தவுடன் 2019ஆம் ஆண்டு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள 6 கோடி ரூபாய் மானியம் வழங்க உத்தரப்பிடிப்போம். 2021 12 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் போது அவெல்லாம் சென்னையில தங்கி போவாங்க. ஹஜ்ஜில் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க இஸ்லாமிய பெருமக்கள். ஹஜ்ஜில் கட்டுவதற்கு 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அதே போல 2016ஆம் ஆண்டு காட்சிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதிய வழங்குகின்ற திட்டத்தை கொண்டு வந்து அதிமுக ஆட்சி. உலமாக்களுக்கு மோதினாளுக்கு ஓய்விட பயணிகள் எண்ணிக்கை 2400 2600ஆக ஓய்வித்த 75 ரூபாயிலிருந்து 3000 உயர்த்தி வழங்கியது அதிமுக அரசாங்கம். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனங்கள் இன்றைக்கு வாங்கி கொடுத்து 25,000 ரூபாய் மானியம் கொடுத்து அதிமுக அரசாங்கம். விவசாயத்துக்கு ஆண்டு நிர்வாக மானியம் பற்றி பள்ளிவாசல்கள், தற்காவல், பழுதுபாக்கள் புனரமைக்க பணிகள் மேற்கொள்வதற்கு நிதி கிடைக்கிறது அதிமுக ஆட்சியில கொடுக்கப்பட்டிருந்ததை நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில இஸ்லாமிய பெருமக்களுக்கு கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவ பெருமக்களுக்கும் நிறைய திட்டங்களை அதிமுக ஆட்சியில் தான் கொடுக்கப்பட்டது. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக அவனாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சியில சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதிமுக ஆட்சி 30 ஆண்டுக்கு மேல செஞ்சோம். 30 ஆண்டு காலத்துல எந்த சிறுபான்மை மக்களும் பாதிக்கல. அவர்களை அரண் போல் பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாலின் புதுசா கண்டுபிடிச்சிட்டார். 4 வருஷம் முடிஞ்சது, நான் 6 மாசம் தான் பாக்கி. இது மாதிரி நோட்டீஸ் எடுத்துட்டு வீடு வீடா வருவாங்க, அதிகாரிகள் வருவாங்க. இதுல எல்லாம் பல திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் சொல்லுங்க, உடனடியா தீர்த்துடணும். அப்ப 4 வருஷம் என்ன பண்ண? ஏன் இந்த பிரச்சனை தீர்க்கல? மக்கள் கேட்கிறாங்க. மக்களை ஏமாந்துடாதீங்க. இப்படித்தான் எதிர்கட்சியா இருக்கும்போது ஊர் ஊரா போய் ஒரு திட்டு கண்டா பெட்டியில போட்டு அவதரித்து உங்களுக்கு என்ன குறை, அந்த குறைய கடிதமா எழுதி பெட்டியில போடுங்க. பெட்டியை பூட்டி சேர்ந்துச்சு பத்திரமா வீட்டுக்கு போய் திமுக ஆட்சி உடனே பெட்டி பூட்டை உடைச்சு பூட்டை திறந்து கீழே உடைச்சு அந்த பெட்டிஷனை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு. அப்ப எதுக்கு இந்த நோட்டீஸ்? எதுக்கு இந்த நோட்டீஸ்? மக்களை ஏமாற்றுகின்ற தில்லுமுள்ள இருக்கு. மக்கள் ஏமாற வேண்டாம். 4 வருஷத்துல ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கல? இன்னும் 6 மாசத்துல தேர்தல் இருக்குது. அதனால வேற வழி இல்ல, மக்களை போய் சந்திச்சு எப்படியாவது மன்றாடி வாக்குகளை பெற வேண்டும் என்று கொள்கை புறத்தின் வழியாக இந்த நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு வீடு வீடா வருவாங்க. மக்கள் போடு இருங்க. அதுவும் தொலைபேசி எல்லாம் கேட்பாங்க. தொலைபேசி என்ன கொடுத்துட்டீங்களா,
போன் பண்ணுவாங்க, நீ வெளியூர் இருக்குன்னு சொன்னா வீடு போது தூக்கி போயிடுவாங்க. போச்சு. உஷாரா இருங்க.